I am Dr. Pavitra, consultant gynecologist, DSK Hospital, Adampakkam. இன்னைக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அது என்னென்ன செய்யணுன்றது பார்க்கலாம். இப்போது மதர் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா ஹஸ்பண்டோட பிளட் குரூப் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஹஸ்பண்டோட பிளட் குரூப்பும் நெகட்டிவ் அப்படின்னா பேபியும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேபி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மதர் நெகட்டிவ் பேபி பாசிட்டிவ் அப்படின்னா மதரோட பேபி பிளட்டும் பேபியோட பிளட்டும் ப்ரெக்னென்சிலே கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அப்போது இந்த மதரோட பிளட் பேபியோட பிளட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது இது நடக்கும்போது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா பேபிக்கு அனீமியா, அதாவது இரத்த சோகை, ஜாண்டிஸ், இல்லை ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம். இதுக்கு பேர் தான் RH ஐசோ இம்யூனைசேஷன். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது 28 வாரத்தில் ஆன்டிடி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அதே இன்ஜெக்ஷன் பேபி பிறந்ததுக்கப்புறமும் 3 நாளைக்குள்ளே கொடுக்கணும். தேங்க்யூ.